ஹாய் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. உடம்பு சரியில்லை ஒன்று, அப்புறம் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து என்னோடய பொண்ணோட ஃப்ரெண்டோட பப்பி. ஒரு நாள் வந்து வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தா. 3 months ஆகுது. ஸோ ஹோல் டே வீட்டில் இருந்தது. நல்லா ஜாலியாக எங்களுக்கு பொழுது போச்சு. அதே நோட்டில் வீட்டுக்கு வெளியில் வந்து பறவை முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருந்தது இல்லையா, லாஸ்ட் வீடியோலலாம் காட்டியிருப்பேன். 2 இருந்தது. 2ம் கொஞ்சம் பெருசாகி பறந்து போயிட்டாங்க. ஆனால் பாருங்கள், வீடு ஃப்ரண்ட் போர்ச் ஃபுல்லாக வந்து இப்படி ஆகிடுச்சி. அது க்ளீன் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்குது. தண்ணி ஊற்றி தான் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் சரி, கிச்சன் ஷெல்ஃபெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. சரி, அதெல்லாம் க்ளீன் பண்ணால் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. எப்படி இருந்தாலும் ஒரு 6 to 7 monthsக்கு ஒரு முறை வந்து என்ன தான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் எல்லாம் எப்படியோ ஜம்பிள் ஆகிடுது. ஸோ அதனால் மறுபடியும் வைக்கலான்ட்டு. இது வந்து அந்த பேன், சின்ன சின்ன தோசை பேன் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது இன்னும் பழக்கணும். அந்த கேஸ்ட் அயர்ன் பேன் தான். ஐ திங்க் இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சப்பாத்திக்கு வந்து இந்த சிலிக்கோன் மேட்டு அது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த சப்பாத்தி உருண்டை போட்டிருக்கிற அந்த பாத்திரமும் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாளாக அந்த மாதிரி இந்த ஃப்ளாட்டாக அந்த தாம்பூலெல்லாம் வைப்பாங்க இல்லையா பெருசாக, அந்த மாதிரி வாங்கணுன்னு ஆசை. அந்த மாதிரி நான் போன கடையில் எனக்கு கிடைக்கல. ஸோ இது இருந்தது. ஸோ இது வந்து ஓகே, ஒரு ஃபேமிலி ஆஃப் 4க்கு வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இதை வாங்கிட்டு இருந்தேன். அகலமாக இருக்குது, பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா என்கிட்ட இந்த சாம்பார் ரசம்லாம் ஊற்றி வைக்கிற அந்த மாதிரி பாத்திரம் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பிசைகிறதுக்கு வசதியாகவே இருக்காது. பிளாஸ்டிக் இது இருக்குது, பவுல் மாதிரி பெருசாக. பட் எனக்கு கொஞ்சம் ஸ்டீலில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த முறை போகும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்குது. இந்த மேட்டை வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு, சிலிக்கோன் மேட் இல்லையா, சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னோடய அந்த சப்பாத்தி ஆட்டுற அந்த இது இருக்குது, என்ன சொல்கிறது, இந்த சப்பாத்தி கல் இருக்கு இல்லையா, வுட்டில் இருக்கும். கொஞ்சம் ஏதோ ஒரு சைடு வந்து தேஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டும்போது ஒரு மாதிரி டொக்குன்னு இதுவாகிட்டு இருந்தது. சப்பாத்தி கல் மாதிரி வாங்கிட்டு வரல. சரி, இதை வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப மோசமாக இல்லை என்கிட்ட இருக்கிறது. ஸோ இந்த மேட் வந்து எங்கள் அக்கா வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா தான் இருக்குது. ஈஸி க்ளீனிங் கூட, நவராது. ஏன்னா சிலிக்கோனால நீங்கள் அந்த கவுண்டர் டாப்பில் போட்டிங்கன்னா அதில் போய் அழகாக ஸ்டிக் ஆகிடுது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. கீழே வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். தண்ணி இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இன்னொரு 3 நாள் செய்யும்போது சும்மா அந்த சவுண்ட் வந்துட்டு இருந்தது. இந்த சிலிக்கோன் மேட்டை அந்த ரோல் பண்ணும்போது அந்த கீழே தண்ணினா என்ன, சும்மா அந்த கவுண்டர் டாப்பை நம்ம கழுவி விட்டுருந்தோம்னா அந்த மிச்சம் இருக்கிற தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக சும்மா சவுண்ட் வந்தது. பட் இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த மேட்டு 2 சைஸில் ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து சின்ன சைஸ் நான் வச்சுருக்கிறது. இன்னொன்று வந்து பெரிய சைஸ் வாங்கிட்டு வந்தேன். ஏதோ இந்த 2 சைஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப சின்ன சைஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பெரிய சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. பெருசு அந்த பிங்க் ஒன் இன்னும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. இப்போதைக்கு சப்பாத்திக்கு அந்த க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது ஒட்டாமல் போடணும் அந்த சப்பாத்தி. ஆக்சுவலாக அதை க்ரீன் கலரில் ஆட்டி பிங்க் கலரில் கூட சப்பாத்தி ஆட்டி போட்டுட்டு அதை அங்கேருந்து கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குக்கி ஏதாவது பேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் ரோல் பண்ணி ஏற்ற சைஸில் ரோல் பண்ணி கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஸ்டிக் பண்ணியிருந்தது இப்போ எடுத்தாச்சு. வாஷ் பண்ணுறதும் நமக்கு ஈஸி தான். தண்ணி போட்டு ரின்ஸ் பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு 5-6 முறை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கடைசியாக ஒரு முறை வந்து சோப் போட்டு கழுவி வச்சாலே போதும். அப்படி ஒன்றும் இதுவாகலை. பெருசு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சுற்றி இந்த மாவு அந்த கவுண்டர் டாப்பில் வெல்றது வந்து கம்மியாகும்னு நினைக்கிறேன். நான் அந்த சின்ன மேட் யூஸ் பண்ணதுனால சுற்றி வந்து கொஞ்சம் மாவு இந்த நம்ம சப்பாத்தி போட்டு ஆட்டும்போது அந்த மாதிரி தெரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் பெருசு வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படின்னு. ஏன்னா நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் கவுண்டர் டாப்பையும் நான் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா அங்கங்கே நல்லா மாவு சிந்தி இருக்கும். ஸோ கவுண்டர் டாப்பையும் நான் வாஷ் பண்ணுவேன். இது வந்து ஒரு புதுசாக ஒரு ரெசிபி யூடியூப்பில் தான் பார்த்தேன். சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தோசைக்கு ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பொட்டேட்டோ, பிரிஞ்சால், வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, தக்காளி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எல்லாமே போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடணும். இதுலேயே வந்து மசாலா போடணும். மஞ்சத்தூள், காரத்தூள் இதெல்லாம் அதிலேயே போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு ஒரு ப்ரெஷர் விட்டுட்டு நல்லா கடைஞ்சி விட்டு தாளித்து கொட்டிடணும். ஸோ நல்லா இருந்தது. தோசைக்கு நல்லா இருந்தது.
சப்பாத்திக்கு எனக்கு அவ்வளோ சிரமம் தெரியல. தோசை இட்லிக்கு நல்லா இருந்தது. நான் யூஸ்வலாகவே தோசை இட்லி ஃபேன், சப்பாத்தி ஃபேன் கிடையாது. அதனாலேயே எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அது. பட் தோசைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வேணால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் அந்த கடப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இந்த ஸ்டைல் தான் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவோம், தக்காளி வெங்காயம் எல்லாம் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். வெறும் பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கு போடுவோம். இதில் வந்து கத்திரிக்காய் கூட போட மாட்டோம்னு நினைக்கிறோம். அதில் இது வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கோம். இப்போ கத்திரிக்காய் இது மாதிரி நான் செஞ்சதில்லை. எனக்கு எப்படி வரும்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் ஒரு 2 நாளைக்கு வச்சு தோசை இட்லிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது ரெசிபி. பாருங்கள், ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்த உடனே நல்லா எல்லாமே கரெக்டாக வெந்திருந்தது. சும்மா நம்ம இதை மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டணும், அவ்வளோதான். ஈஸி வேலை. ஆல்மோஸ்ட் ஒரு 1 பாட் டிஷ் மாதிரி தான் இருந்தது. ஸோ யூடியூப்பில் வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்குதுங்க. அப்பப்போ ஒரு சில டிஷ் நல்லாயிருக்கும், ஒரு சில டிஷ் நல்லா இருக்காது. பட் இது வந்து நான் அந்த நான் பார்க்குற சேனல் வந்து ரொம்ப ரிலையபிள் சேனல். எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணேன் நான். அவ்வளோதாங்க, ப்ரெஷர் குக் பண்ணி கடைஞ்சாச்சு. ஸோ தாளித்து மட்டும் கொட்டிடலாம். நான் வந்து இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே. இங்கே வந்து ரொம்ப வெயில். நான் ரிட்டர்ன் இந்தியாவிலேருந்து வந்ததுலேருந்தே பயங்கர வெயில். அதுவும் இந்த வாரம் அந்த ஆகஸ்ட் அந்த வீக் ஆஃப் 19th இதெல்லாம் வந்து பயங்கர 100+ இருந்தது. ஸோ எல்லா சமையலுக்குமே வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணதுனால டக்குன்னு அது காஞ்சிச்சு, நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, டிஷ்ஷு முடிஞ்சது சூப்பராக நமக்கு. அடுத்தது இந்த ஆயில் பாட்டில் 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணுன்ட்டு, இங்கே நான் பார்த்த மாதிரி தெரியல. ஸோ எப்படியும் இந்தியா ட்ரிப் போகிறோம், அங்கே வாங்கிக்கலான்னு வாங்கினேன். ஃபஸ்ட்டு இது வந்து நான் அமேசானில் ஒரு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். பிளாக் கலர். இது வந்து இந்த க்ரீனிஷாக இருக்கு இல்லையா, அதனால் அது வந்து பிளாக் கலரில் வந்துச்சு. குவாலிட்டி சரியில்லை. ஸோ நான் அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். ஸோ சென்னையில் வந்து ஹோம் சென்டர் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தேன். அங்கே தான் இந்த செட்டு வாங்கினேன். நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு இதில் வந்து ஸ்பூன் மாதிரி வரும், ஒரு இதில் வந்து ப்ரஷ் மாதிரி வரும். ஸோ ரெண்டுத்துலேயுமே நான் வந்து ஒரே ஆயில் தான், பீனட் ஆயில் தான் ஊற்றுறேன். ஸோ எவ்ரிடே யூஸ்க்கு வந்து நான் ஃப்ரையிங் இதுக்கெலாம் வந்து பீனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் வந்து வேறு பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப வெயிலாக இருக்கிற நேரத்தில், இல்லைனா இட்லி பொடி, இந்த மாதிரி ஒரு சில டிஷ்ஷஸ்க்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிப்பேன். கோகனட் ஆயிலும் சில சமயம் யூஸ் பண்ணுவேன். ஒரு சில டிஷ்ஷுக்கு வந்து கோகனட் ஆயில் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி மாற்றி தான் யூஸ் பண்ணுவேன் நான். அதே மாதிரி கெனல் ஆயிலும் யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 பாட்டிலையும் ஊற்றியாச்சு. இது வந்து ஹோம் சென்டரில் வந்து இந்த பாட்டில் குவாலிட்டி வந்து நல்லா இருந்ததுங்க. பிடிக்கிறதுக்கும் திக்காக இருந்தது. ப்ளஸ் அந்த பிளாஸ்டிக் மேலே போடுற அந்த பிளாஸ்டிக் இதுவும் நல்லா குவாலிட்டியாக இருந்தது. அமேசானில் வாங்கினது கிட்டத்தட்ட எனக்கு அதே ரேட்டு தான் வந்துச்சு. பட் ரொம்ப அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி சரியாக ஈவன் அந்த கிளாஸோட குவாலிட்டியும் வந்து எனக்கு பிடிக்கல. வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்து உடனே அப்படியே வச்சு அப்படியே ரிட்டன் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து ஹோம் சென்டர் வந்து ஐ திங்க் பிளாக் கலர் கூட இருந்தது. எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது. சரி, இந்த கலர்லேயே 2 வாங்கியாச்சு. இது பாருங்கள், இது ப்ரஷ் 1, ஸ்பூன் 1. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ ஆயில் கண்டெய்னர்ஸு நிறைய இருக்குது என்கிட்ட. இங்கே ஐக்கியாவில் வாங்கினதும் 2 வச்சுருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து ஒரு இதில் ஆலிவ் ஆயில் ஊற்றி வச்சுருப்பேன். ஆலிவ் ஆயில் வந்து ஜஸ்ட்டு இட்லி பொடிக்கு மட்டும் என் பையனுக்கு ஊற்றி கொடுக்குறதுக்காக வச்சுருப்பேன். ப்ளஸ் அதுலேயும் பீனட் ஆயிலும் ஊற்றி வச்சுருப்பேன். ஸோ இது எதுக்கு நான் மெயினாக வாங்கினேன்னா, ஸ்பூன் இருக்கிறது வந்து தோசைக்கு ஊதுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ரஷ் இருக்கிறது வந்து சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அந்த செட்டு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஹோம் சென்டர் இருந்தால் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நான் தோசைக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்பூன் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தோசைக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு வந்து அந்த ஸ்பூன் வந்து அளவாக இருக்குது. இப்போ நம்மளோட டீஸ்பூன், ரெகுலர் டீஸ்பூன் எடுத்திங்கன்னா ஜாஸ்தி எண்ணெய் வரும். இது வந்து சின்ன ஸ்பூன், நல்லா ரொம்ப எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்காது, கரெக்டான இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது பிடிச்சிருந்தது எனக்கு. ப்ளஸ் அந்த டிசைனும் நல்லா இருந்தது, வெளியெல்லாம் ஒழுகாமல் நல்லா எடுத்து ஊற்றுற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து தோசைக்குனே ஊற்றி வச்சாச்சு இதில். அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து கரண்டி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து குழிக்கரண்டி, கொஞ்சம் குழியாக இருக்கும்.
யூஸ்வலாக இதுதான் நான் இங்கே முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். இது பாருங்கள், தெரியுது பாருங்கள், அது வந்து குழியாக இருக்குது, இது ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த ஃப்ளாட் வந்து தோசை ஊற்றி அதை இப்படி தேய்க்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. டக்குன்னு வந்துடுது. அந்த குழிக்கரண்டில் என்னமோ நான் ரொம்ப சுற்றி இது பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு. இது ஆக்சுவலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுல பெரிய சைஸ் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த தோசை ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணேன். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த கரண்டியோட இந்த தட்டியாக இருக்கிற கரண்டி ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி நாங்கள் நல்லா இருந்தது. ரொம்ப நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அந்த ஆயில் கண்டெய்னர்ஸு. நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆயில் கண்டெய்னர்ஸு. எப்போது தோசை செஞ்சாலும் எனக்கு ஒரு ஆனியன் தோசை, நான் ஆனியன் ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிப்பேங்க. எனக்கு ஆனியன் ஊத்தப்பம் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும்தான், நான் எல்லா தோசையும் கூட ஆனியன் போட்டு சாப்பிட்டுப்பேன். அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவ்வளோதான். சைட் டிஷ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இன்னொரு ப்ரஷ் மாதிரி இருக்கிற கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அதை வந்து சப்பாத்திக்கு ட்ரை பண்ணேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு அந்த கண்டெய்னர் வந்து ஸ்டவ் பக்கம் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா கண்ணாடியாக இருந்தாலும் கொஞ்சம் சூடாயிடுச்சு. ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் தள்ளி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் ஹோம் சென்டர் பக்கம் இருந்தீங்கன்னா, நீங்கள் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடிஞ்சால் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி இந்த செட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.